கட்டைத்துறை என்கிற ஒரு நபர். இந்த நபர் யார் என்றால் டேவிட் செல்வின் அவர்களுக்கு அவருடைய கொலைக்கு பின்னணியில் இருந்து செயலாற்றியவர் தான் இந்த கட்டத்துறை. கட்டத்துறை ஒன்றும் சாதாரண ஆட்கள் கிடையாது. ஏனென்றால் கட்டத்துறை பெரியதேவர் என்கிற ஒருவர் செல்வின் அவர்களுக்கும் பெரியதேவருக்கும் இடையே ஏற்படுகிற மிகப்பெரிய பகைமையில் திருநாவுக்கரசர் மற்றும் அவருடைய தாய்மாமன் போன்றவர்களுடைய உத்தரவால் பெரியதேவரையும் திருநாவுக்கரசையும் கொலை செய்த செல்வின் அவர்களுக்கு துணையாக இருந்தவர் தான் இந்த ராக்கெட் ராஜா அவர்கள். அதோடு மட்டுமல்ல, கட்டத்துறை கொலை வழக்கில் நாட்டு வெடிகுண்டை வீசி எப்படி செல்வினை கொலை செய்தார்களோ அதே பாணியில் ஆணிகள் நிறைந்த நாட்டு வெடிகுண்டுகளை தயார் நிலைப்படுத்தி கட்டத்துறையை கொலை செய்வதற்காக கிட்டத்தட்ட 3 முறை முயற்சி செய்து 4வது முறையில் கட்டத்துறை ஒரு டெலிஃபோன் பூத்திலே நின்று போன் பேசி கொண்டிருக்கிற நேரத்தை பார்த்து அவரை எப்படி செல்வினை கொலை செய்தார்களோ அதைப்போல கட்டத்துறையும் கொலை செய்ய வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்ட ராக்கெட் ராஜா கும்பல் நாட்டு வெடிகுண்டை வீசியும் இறந்ததற்கு பிறகு கடப்பாறையால் குத்தியும் அதுவும் ஆத்திரம் தீராமல் அந்த கட்டத்தேவரை அருவாளால் வெட்டி கூறு கூறாக போட்ட சம்பவம் மிகப்பெரிய அளவில் பரபரப்பாக தமிழ்நாட்டில் பேசப்பட்டது.